திரு முத்துநிதி கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே 2026 எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சவுகார் பெங்களூரு சினிமா சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் இருக்கிற சத்யா தியேட்டருக்கு வந்திருக்கோம். நம்ம தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு கத்தி என்ற திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க செலிப்ரேஷன் மற்றும் ரிவ்யூவை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். புஸ்லி ஆனந்த் சார் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அவங்க ஆசிரியத்தோடு இன்று சரவணண்ணா கர்நாடக மாநில தலைவர் அவர்கள் ஆர்வத்தோடு இன்று ரசிகர்கள் பெங்களூரில் கேக்கு வெட்டி கொண்டாடும். ஹாப்பி பர்த்டே தலைவா, வாழ்க 100 ஆண்டு பல்லாண்டு. கர்நாடகா மாநில தலைமை அணி மற்றும் கர்நாடகா ஆன்லைன் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் இவர்களின் சார்பாக தளபதிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களோட ஆதரவு தளபதிக்கு என்றைக்குமே எப்பவுமே இருக்கும். ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தளபதி அண்ணா 100 ஆண்டு எப்பவும் வாழணும், நல்லா இருக்கணும், மக்களை பார்க்கணும், சந்திக்கணும், கர்நாடகாவோ கொஞ்சம் பாருங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். ஒரு ரசிகரா 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்தோம். மக்கள் இயக்கத்துல சேர்த்தீங்க. இப்போ மக்கள் இயக்கத்தை தாண்டி எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து கர்நாடக மாநில தலைவர் செயலாளர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாதாரண ரசிகனை இங்கிருந்து கீழ்மட்டத்துல இருந்து எங்க வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க மேலும் மேலும் நல்லா இருந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி வழிகாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி ஆசைப்படுற மாதிரி தமிழ்நாட்டை ஒரு வேற மாதிரி கொண்டு வந்து 2026 சிஎம் ஆகி வாழ்த்தி எல்லாம் பெருசா பண்ணுன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரும் சார்பாகவும் நான் உங்களுக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விஜய் சார். தேங்க்யூ. கர்நாடக மாநில தலைமை சார்பாக எங்க இளைய தளபதி விஜய் சாருக்கு ஹாப்பி பர்த்டே. ஆரம்பத்துல நாங்கெல்லாம் ஒரு நற்பணி மன்றமா ஓபன் பண்ணி பர்த்டே கொண்டாடி இருக்கிறோம். அடுத்து ஒரு நற்பணி மன்றத்துக்கு அப்புறம் மக்கள் இயக்கமா பர்த்டே கொண்டாடணும். இப்போ டிவிக்கு பார்ட்டி சார்பா இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறோம். அடுத்த வருஷம் எங்க தளபதி வந்து முதல்வர் ஆயிட்டு நாங்க பர்த்டே கொண்டாடணும்னு ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்க. கண்டிப்பா. தேங்க்யூ. விஜய் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே 2024 டிகிரி தலைவர் சிஎம் மினிஸ்டர். கர்நாடகா மாணவர் அணி தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக தளபதிக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. என் உயிருக்கும் மேலான தளபதிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 2026 நம்ம கையில இருக்குது. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. இன்னைக்கு மாதிரி எனக்குமே ஹாப்பியா இருங்க, உங்களோட கனவெல்லாம் நினைவேறணும். ஸோ நாங்கள் 2026 ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சா தொடர்ந்து படம் பண்ணுங்க ப்ளீஸ். அவ்வளவுதான். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து கத்திப்படம் ரிலீஸ் அப்போ நான் காலேஜோ இல்லை பியூ தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2026 இருக்கு வெயிட்டிங், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான். ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. உங்களை நாங்க எலெக்ஷன்ல பார்க்க ரொம்ப கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we are ready to welcome you. Come fast. செம்ம வைபுங்க ப்ரோ, செம்ம வைப். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கத்தி ஃபிலிம் தியேட்டர்ல பார்க்குறேன். சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் பட் செம்ம வைப். ஓகே, ஜனநாயகம் கிளிப்ஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் ப்ரோ, வேற. அத பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்க்கு? பார்த்ததும் எப்படி இருந்துச்சு? வைபா இருந்துச்சா? மாசா இருந்துச்சா? அப்ப படம் எப்படி இருக்கும்? அதை விட டபுளா இருக்கும். கிளிப்ஸ் எப்படி இருந்துச்சு? அது வேற. நாங்க சும்மா ஒரு போஸ்டர் போட்டவே கத்துவோம் இதெல்லாம். அது இல்லாம நான் வந்துட்டு ஒரு தல ஃபேன். பட் I love Vijay. I want him to come more to do for Tamil Nadu.
உதயநிதி கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே 2026 சரியாகட்டுண்ணா படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா நைட் 12 மணிக்கு பார்த்தேன் நைட்டு இப்போ சரியாயிருச்சு நம்ம வைப்பு தலை நாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ போறோம் எல்லாரும் ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் ஹாப்பி பர்த்டே தலைவா தளபதி ஹாப்பி பர்த்டே தளபதி ஹாப்பி பர்த்டே தளபதி நிறைய வருஷம் வாழணும் இன்னும் ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே தளபதி சிஎம் ஆவத்துக்கு வாழ்த்துக்கள் 2026 நம்ம பக்கம் தான் தலைவா டோன்ட் வெரி நாங்க எல்லாம் இருக்கிறோம் சிறப்பா பண்ணிடலாம் தமிழ்நாடு போடாத ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ விஜயனா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே தளபதி ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஓகே How was the re-release? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரீ ரிலீஸ் எப்பவுமே செம்மையா தான் இருக்கும். ஆனா நாங்க இந்த கிரவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் ஒரு ஷோன்றதுனால பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, ஜனநாயகம் glimpse சூப்பரா இருந்தது. ஓகே, இது கடைசி படமா இருக்க போகுது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நோ இல்ல நோ. நாங்க அத பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னால அழுக முடியல. I mean I couldn't control my tears. It's okay. 2026 yeah, my vote is for him. next ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ತಳಪತಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ತಳಪತಿ ಅವರ ಉತ್ತಮ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗೈತೆ ಇವತ್ತು. ಫಿಲಮ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಎಲ್ಲರೂ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿದೀವಿ. ತಳಪತಿ ಅವರ ಮುಂದೆ ಪೊಲಿಟಿಕ್ಸ್ ತುಂಬಾ ಮುಂದೆ ಬರ್ಬೇಕು. ಅವರಿದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ. ಅವ್ರು ಬರಲೇಬೇಕು. 2026 ಎಸ್ ಸರ್, ವಿನ್ ಮಾಡ್ತಾರಾ? ಖಂಡಿತ ಸರ್, ಖಂಡಿತ ಎಲ್ಲರೂ ಸಪೋರ್ಟ್ ಇದೆ ಸರ್. ಜೊತೆಗೆ ನಮ್ಮ ಸಪೋರ್ಟ್ ಇದೆ ಸರ್. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ನಮ್ಮಿಂದ ಸಪೋರ್ಟ್ ಇದೆ ಸರ್. ಅವ್ರು ಮುಂದೆ ಬರಲೇಬೇಕು. ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಲಾಭ ಆಗುತ್ತೆ. ಅವ್ರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. ಸಿಎಂ ಆಗ್ಲೇಬೇಕು ಸರ್. தளபதிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் தான் நாங்கள் தளபதியோட ஆக்டர் விஜயோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த வருஷம் சிஎம் விஜயோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். தளபதி இப்போத்துக்கு டிவிகே தமிழக வெற்றி கழகம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் நெக்ஸ்ட்டு இந்தியா லெவல் போவார் தளபதி. அப்போது இந்தியாவோட வெற்றி கழகமாக ஆகும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அகில கர்நாடகா மாநில தலைமை சார்பாக எங்கள் அண்ணன், எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 2026 எங்கள் அண்ணனவை நாங்கள் சிஎம்மாக பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறோம். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு நீட் தேர்வாகட்டும், ஒவ்வொரு இதாக இருக்கட்டும், நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவார்னு எங்களுக்கு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் பார்க்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும். ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் எங்கள் தளபதி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ கத்தி படம் ரீ-ரிலீஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப செலிப்ரேஷன் கண்டிப்பா இது பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன உணர்ந்தேன்னா, இது வந்து டைரக்ட் புது ரிலீஸ் மாதிரி இருந்துச்சுங்க. அது சொல்லி சொல்றேன்னா, தளபதி எந்த மூவி ரிலீஸ் பண்ணாலும் புதுசா பாக்குற மாதிரி ஆடியன்ஸ் இது பண்றோம். ஸோ ஜனநாயகம் கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டே பார்த்தோம். நைட் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸ்கிரீன்ல பார்த்து அது ஃபேன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கே உற்சாகத்தை இருந்தது. ஓகே, இந்த மாதிரி ஸோ இது அந்த கிளிம்ஸை பார்க்கும்போது இதுதான் கடைசி படம்னு தோணும் போது எப்படி இருந்துச்சு? அழுந்துட்டேன். ஏன்னா நான் தளபதி ரசிகனா ரொம்ப ஃபீல் பண்றேன். எங்க அண்ணன் கடைசி படம் இதுதான் பார்க்க முடியலன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. தளபதிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொலிட்டிக்கல்ல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வந்துட்ட பிறகு அட்லீஸ்ட் ஒரு படம் நடிக்க நினைக்கிறீங்களா? வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு படமான கொடுக்கணும்னு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இவ்வளோ வருஷமா நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலன்ற போது ரொம்ப ஃபீல் ஆகுது. எப்படி சொல்ல வார்த்தை இல்லாத சொல்கிறதுக்கு. ஏன்னா கடைசி படம்ன்றதுனால ரொம்ப இது ரொம்ப இதாக இருக்கு. அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்காக பண்ணுறேன்னு.
நாங்கள் கர்நாடகா மாநில சார்பாக கேட்டுக்கிறேன். எங்கள் தளபதிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறோம். உங்களை நம்பின இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு படமான எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது கில்லி தளபதி விஜய் மக்கள் இயக்கம்லேருந்து பேசின்னு இருக்கேன். ஸ்ரீதரன்ட்டு எங்கள் பிரசிடென்ட் வந்து விஜயகுமார் சின்ட்டு. நாங்கள் இது ரெகுலராக பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம். பிளட் கேம்ப் வருஷம் பண்ணுறீங்க. ப்ளஸ் ஆசிரமத்துக்கு கூட ஓல்டேஜ் ஹோமு அந்த மாதிரி வந்து சர்வீஸ் கொடுத்துன்னு இருக்கோம். ஸோ வருஷம் நாங்கள் பர்த்டேக்கு ஆகட்டும், பிக்சர் ரிலீஸ்க்கு ஆகட்டும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணின்னு இருக்கோம். இதுதான் தளபதிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? விஷஸ் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நம்ம பாஸுக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கட்டும். அவரு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு படம் நடிச்சா போதும் எங்களுக்கு. அவர் பொலிட்டிஷியன்ல ஜெயிச்சிருவார் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவர் எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு படம் வேண்டாமா? அவர் இருக்கிற பிஸிக்கு ஒரு 2 வருஷத்துல எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு படம் போதும் எங்களுக்கு. ஜனநாயகன் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது இதுதான் கடைசி படம் எப்படி இருக்கும்? ಇದು ಆಕ್ಚುಲಿ ಮೈಸೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ ನಾವು. ನಮ್ಮ ಟೀಮ್ಸ್ ಎಲ್ಲ ನೈಟ್ 1 ಗಂಟೆಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೀವಿ. ಸೊ ನಮ್ಮ ತಲಪತಿ ಅವರಿಗೆ, ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅವರಿಗೆ, ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ, ನಮ್ಮ ಮೈಸೂರು ಫ್ಯಾನ್ಸ್ ಕಡೆಯಿಂದ ವಿಶ್ ಯು ದ ವೆರಿ ಹ್ಯಾಪಿಯೆಸ್ಟ್ ಬರ್ಡೇ. ಇದೇ ಥರ ನೀವು ಬೆಳಿತಾನೆ ಹೋಗಿ, ನೀವು ಚೂಸ್ ಮಾಡಿದ ಪಾದೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗೆಲ್ಲ ಸಕ್ಸಸ್ ಬರಲಿ. ಏನೇ ಆಗಲಿ ಏನೇ ಹೋಗಲಿ, ನಾವು ಇವರು ಎಲ್ಲರೂ ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದೇ ಇರ್ತೀವಿ. ಏನು ಒಂದೇ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್, ಅವಾಗ ಒಂದು 2 ಇಯರ್ಸ್ ಒಂದ್ಸಲ ಏನಾದ್ರು ಫಿಲಮ್ ಮಾಡಿ ಅಷ್ಟೇ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದು. ನೀವು ಕನ್ನಡದವರ? ಕನ್ನಡ. ತುಂಬಾ ಖುಷಿ ಇದೆ ಕನ್ನಡದವರಿಂದ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಇದೆ ಅಂತ ಇವಾಗ ನೋಡಿದೀನಿ. ಅದು ತುಂಬಾ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ನಾವಂತಲ್ಲ, ನಮ್ಮ ಮೈಸೂರಲ್ಲಿ ಇದೇ ತರ ಸುಮಾರು ಜನ ಇದಾರೆ. ಓಕೆನಾ? ಅದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಸಿಟಿ ಅಲ್ವಾ. ಸೊ ಸುಮಾರು ಜನ ಇದ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅರ್ಧ ಜನ ಇಲ್ಲಿ ಬ್ಲಡ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಇವಾಗ ಟಿಫನ್ ಮಾಡ್ಕೊಬರಕ್ ಹೋಗಿದ್ದಾರೆ ಬ್ಲಡ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ. ಸೊ ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಬ್ನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವಾಗ ಕತ್ತಿ ರಿಲೀಸ್ ಆಗಿದೆ, ಹೆಂಗಿತ್ತು ವೈಬ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಆಕ್ಚುಲಿ ಆ ಪ್ರೋಮೋ ಎಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡ ಅವ್ರ ಇದರಿಂದ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಬರ್ತೀನಿ ನಾನು. ಓಕೆ, ಸೊ ಗ್ಲಿಮ್ಸ್ ನೋಡುವಾಗ ಇದೇ ಲಾಸ್ಟ್ ಫಿಲಿಂ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಅದು ಹೆಂಗ್ ಫೀಲ್ ಆಯ್ತು ನಿಮ್ಗೆ? ಅದು ವರ್ಡ್ಸ್ ಅಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಸರ್. ಆಕ್ಚುಲಿ ಅದು ಹೇಗೆ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಆ ಸಾಂಗ್ ಬರತ್ತಲ್ಲ, ಯಾರ್ ಪೆಟ್ರೋ ಮಗನೋ ಅಂತ. ಆಕ್ಚುಲಿ ಅಲ್ಲಿ 900 ಮೆಂಬರ್ಸ್ ಅಲ್ಲ ಕೆಪಾಸಿಟಿ, 750. ಎಲ್ಲಾರ ಕಣ್ಣಲ್ಲೂ ನೀರಿತ್ತು. ಸೊ ಅದೊಂಥರ ಆ ಲವ್ ಅವ್ರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದು ನಾವು ಯಾರ ಮೇಲೂ ಇಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಆ ತರ ಒಂದು ಲವ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ವರ್ಡ್ಸೇ ಇಲ್ಲ ಅದನ್ನ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಮಾಡಕ್ಕೆ. ತಲಪದಿಗೆ ಕನ್ನಡದಿಂದ ಒಂದು ವಿಶಸ್. ಓಕೆ, தளபதி விஜயனா ನಿಮಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಆರ್ಥಿಕ ಶುಭಾಶಯಗಳು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. தளபதிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்றும் போல என்றும் என் மக்கள் மனசுல ஒரு ஜனநாயகனா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் இதே போல இன்னும் 100 வருஷம் இல்ல 100 வருஷத்துக்கு மேலேயும் அவர் நல்லா வாழ்வாரு. அவரோட ஆசீர்வாதத்தினால நாங்களும் நல்லா வாழ்வோம். ஓகே, தளபதியோட ரீரிலீஸ் கத்தி படம் எப்படி இருந்துச்சு? அதாவது அது வந்த போது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்துச்சோ அதை விட பெட்டரா இருக்கு இப்போ தியேட்டர்ல எல்லாரும் பாக்குறாங்க. என்னன்னா கிளைமேக்ஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, எல்லார் கண்ணுலயுமே தண்ணி தான். அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் எமோஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்க எல்லாருக்குமே. ஸோ கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளிம்ஸ் வந்து என்னன்னா தெய்வத்தை கடைசியா ஒரு தடவை தான் பார்க்க போறோம். அந்த ஒரு ஃபீல் வந்து சொல்ல முடியாது. அதான் என் क्वेश्चन. ஏன்னா இது வந்து கடைசி படம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஓகே, ஸோ அந்த கிளிம்ஸ் வரும்போது இதுதான் நம்ம கடைசி படமா தளபதியை ஸ்க்ரீன்ல பாக்குறது நினைக்கும் போது எப்படி இருந்துச்சு? அது எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கு அடுத்து வேற எந்த ஆக்டரும் நம்ம அந்த மாதிரி பண்ண போறதும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தெய்வம் அவர் மட்டும்தான். அவரோட கடைசி படம் அது வந்துட்டு பெருசா பண்ணணும். ஒரே படம் தான் இருக்கு எங்களுக்கோஸ்கரம். நாங்க அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம், அதை நாங்க பெருசா பண்ணுவோம். அதுவே எங்களுக்கு போதும். அவர் மக்களுக்காக வராரு, நிச்சயமா அடுத்த வருஷம் அவர் தான் சிஎம் ஆவார். 2026 டிவிகே என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக்குறீங்க இல்லையா தினமும் மீடியா திறந்தாலே அவரோட பேர் தான். அவரோட பேர் இல்லாத ஒரு மீடியாவே இப்போ இல்ல. நிச்சயமா அடுத்த வருஷம் அவர் சிஎம் ஆவாரு. நாங்களும் அதை பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்த வருஷம் வந்து சிஎம் தளபதியோட பர்த்டே கொண்டாடுவீங்களா? நிச்சயமா கொண்டாடுவோம். இதை விட பெருசா கொண்டாடுவோம். ஒரு ஆக்டரா நாங்க எந்த அளவுக்கு பார்த்தோமோ அதை விட ஒரு பொலிட்டீஷியன் லீடரா நாங்க இன்னும் பெருசா அவரை செலிப்ரேட் பண்ணுவோம். அவர் எப்பயுமே நீங்க நினைச்சிட அவரை பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும், கத்தி கத்தி வாய்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவரை பத்தி சொல்லவோ என்னால வார்த்தை முடியல. ஒரு மாதிரி ஃபிலிம் பாக்குறப்பவே எல்லாரும் கண்ணிலும் ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் ஆச்சு. அவரோட படம் என்னைக்கு வருதோ அந்த நாள் ஃபுல்லா எங்களுக்கு திருவிழா தான். ஒரு ஹீரோவா பாக்குறத விட எங்களோட அண்ணனா பாக்குறோம். அவரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் விட்டாலே அதே ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான். அது என்றும் போல என்னைக்கும் அவரோட ஒரு பர்த்டேவும் நாங்க எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுவோம்.
அது இல்லாம அவரோட இந்த கடைசி படம்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ இப்போ கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமா. ஸோ அதுதான் கடைசின்னு நினைக்கும் போது எப்படி இருந்துச்சு? அது ஒரு மாதிரி மனசுக்கு கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் விட்டாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, நீங்களே விஜய் அண்ணாக்கு சொல்லிடலாம். தளபதி அண்ணா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க என்றும் போல இன்னும் 100 வருஷம் நல்லா வாழணும். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ்.